டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்ததை கண்டித்து பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வேப்பமூடு சந்திப்பில் நாகர்கோவில் மாநகர காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம். தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் இன்றையோட விடைபெறுவதில்லை. இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும். அவர் பதவி விலகும் வரை இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடருவோம் என்று நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை சந்திப்பில் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தீப்பந்தம் ஏந்தி ஒன்றிய பாஜக அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பினுலால் சிங் தலைமை தாங்கினார். காங்கிரஸ் கட்சியின் போராட்டம் குறிப்பாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கோரிக்கை. அதுபோல நீட் தேர்வு முறைகேடு நடந்து கொண்டே இருக்கிறது. இனி வரும் காலங்களில் இந்த நீட் தேர்வு முற்றிலுமாக முறைகேடுகள் தவிர்த்து நடக்கப்பட வேண்டும் என்பது காங்கிரஸ் பேரியக்கத்தின் கோரிக்கை. இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் மீண்டும் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் ஓட்டேரி பாலம் அருகே ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் டில்லி பாபு கலந்து கொண்டார். அப்போது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருச்சி மாவட்டம் ஜங்ஷன் ரயில் நிலையம் அருகே மாநகர மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு அணிகளைச் சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தைரியமான மாணவர்கள் இங்கே இந்திய நாட்டில் வந்திருக்காங்க. அவங்களால இந்த அரசு விரைவில் தூக்கி எறியப்படும். இந்த நாட்டு மக்களின் நலனுக்காகவும் நாட்டின் நலன எதிர்காலத்தின் மாணவர்களுக்கு உரிய நல்ல அரசாங்கத்தை கொடுப்பதற்காக எங்கள் தன்னலமற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விரைவில் தலைமை ஏற்பார். நன்றி. நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் சார்பில் வண்ணாரப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் உருவப்படம் கிழிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். கல்வி மந்திரி பதவி விலக வேண்டும். தொடர்ந்து காங்கிரஸ் கமிட்டி என்ன போராட்டங்களை அறிவிக்கிறதோ போராட்டத்தை நெல்லை மாநகர் மாவட்டம் முதன்மையாக எடுத்து செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.